வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 30. லாஸ்ட் சாப்டரில் சொன்ன மாதிரி இந்த மான்வாவோட லைவ் ரிலீஸ் ஸ்கெடியூலை நம்ம கேட்சப் பண்ணிட்டோம். அதனால் இந்த சீரீஸ்க்கு நம்ம சேனலில் இப்போதைக்கு பிரேக் விடுறோம். சீசன் 1 கம்ப்ளீட் ஆன உடனே நான் அடுத்தடுத்த சாப்டர்ஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ ஹெவன்லி டீமன் கிட்ட பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனோட ரெக்கமெண்டேஷனை எக்காரணத்தை கொண்டும் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு கேட்டுட்டு இருந்திருப்பான். அவன் எதிர்பார்த்த மாதிரி பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஹெவன்லி டீமனை அடுத்த நாள் பார்க்க வந்திருப்பாரு. ஹெவன்லி டீமனை பார்த்து, கல்ட் லீடர், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலனாலும் செகண்ட் யங் மாஸ்டர் அவரோட பேரை நம்ம டிமானிக் கல்ட்டில் தனித்துவமாக வெளிக்காட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் தான் காரணம் இல்லையான்னு ஹெவன்லி டீமன் திருப்பி கேட்குறாரு. இல்லவே இல்லை, அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நான் செகண்ட் யங் மாஸ்டரோட திறமையை இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன். அதுக்கு அவன் இன்னும் வளரணும்னு சொல்கிறாரு ஹெவன்லி டீமன். வளரணுமா? சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். என்னோட ஆசை என்னன்னா செகண்ட் யங் மாஸ்டரை மேலும் உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரு. நீங்கள் அவனுக்கு உதவணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது அவனுக்கு கிடைச்ச அபூர்வமான வாய்ப்பு. உங்களோட விருப்பப்படியே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஹெவன்லி டீமன். அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நான் செகண்ட் யங் மாஸ்டருக்கு உதவ அனுமதி கொடுத்ததுனால அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். டிமானிக் ஆர்மி கமாண்டர் செலெக்ஷனில் நான் ரெக்கமெண்ட் பண்ணவனை கமாண்டர் ஆக்க நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹெவன்லி டீமனுக்கு எக்காரணத்தை கொண்டும் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனோட ரெக்கமெண்டேஷனை ஒத்துக்காதீங்கன்னு ஹீரோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அந்த ரிக்வெஸ்ட்டை நான் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாரு ஹெவன்லி டீமன். அதுக்கு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன், இதுவும் செகண்ட் யங் மாஸ்டரோட விருப்பம்தான்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், நான் என்னோட 2வது பையனுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன். பையனோட ஆசைகளையும் நான் பூர்த்தி பண்ணணும் இல்லையான்னு சொல்கிறாரு ஹெவன்லி டீமன். டிசைபிள்ஸை வளர்க்குறதுல சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். நம்மளோட முழு நோக்கம் அவனை மேம்படுத்தணுன்றது மட்டும்தான் இருக்கணும். நான் அதை சரியாக பண்ணாததுனால நிறைய பேர் என்னை விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு கவலை இல்லை, உங்களை மாதிரி எனக்கு இலகின மனசு கிடையாது. யாராச்சும் என்னை விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் அவங்கள கொன்னுருவேன்னு சொல்கிறாரு ஹெவன்லி டீமன். இதை கேட்ட பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன், என்னடா இது, ஒத்துக்கவே மாட்டுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாரு ஹெவன்லி டீமன். இல்லை, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது ஒரு முடிவெடுத்துட்டா யாருனாலும் அதை முழுசாக செயல்படுத்தணும். எதுக்காக திடீர்னு ஹெவன்லி டீமன் அவரோட முழு சப்போர்ட்டை பண்ண மாட்டாருன்னு யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஹீரோவை பார்த்து, எனக்கு தெரிஞ்சு நம்ம கல்ட் லீடர் உன்னை விட உன்னோட அண்ணனை தான் பெருசாக நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்படியான்னு கேட்டுட்டு, நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கறது செட் ஆகலை போல, நான் என்னோட அண்ணன்கிட்ட தோற்று போகிறேன்னா நான் மிஸ் பண்ணுற விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது நான் சரியில்லைன்னு சொல்ல வரியான்னு கேட்குறாரு. ஒரு விதத்தில் ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்கிறான் ஹீரோ. அதை கேட்டு டென்ஷன் ஆகி, இங்கே பாரு, ஜாங்ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டராக ஆக்கிறது முதல்ல இருந்தே அது முடியாத விஷயம்னு சொல்கிறாரு. அப்போது இது வேலைக்காகாதுன்னு முன்னாடியே உங்களோட முயற்சியை கைவிடுறீங்க அதானேன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, ஏதோ பெருசாக என்னால் எல்லாமே முடியும்னு சொன்னதெல்லாம் நடிப்பா, நான் கேட்ட ஒரு விஷயம் கூட உங்களால் பண்ண முடியலன்னு கேட்குறான். இதை கேட்டு இன்னும் கோவப்பட்டுட்டு, என்னது, என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரியா இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் தான் நான் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னு சொல்கிறான். நடக்காத ஒரு விஷயத்த குழந்த மாதிரி என்கிட்ட கேட்டது நீதான்னு சொல்கிறாரு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன். அப்போது நான் முதல்ல கேட்டப்பவே மறுத்திருக்கணும். ஜாங்ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டராக அடுத்த நாளே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது அவனோட ஸ்வாட் ஷீத்தை எடுத்து தரையில் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் முன்னாடி ஒரு கோடு போடுறான்.
என்னை முதல்ல மீட் பண்ணப்போ டிமானிக் கல்ட் லீடர் உங்களை இவ்வளோ மதிக்கிறாருன்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறத நானும் நம்பினேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா உங்களை இவ்வளோ தான் மதிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் நடுவில் ஒரு கோடு கிழிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஹீரோ பிளட் ஹெவன் ஸ்வாடிமனோட டிசைப்பிளை கொன்னப்போ அவர் ஹீரோவை பார்த்து மிரட்டுறதுக்காக வந்திருப்பாரு. அப்போது இதே மாதிரி ஒரு கோடை போட்டு இவ்வளோ பெரிய கோர்ட்டில் கால்வாசி தான் ஹீரோ டிமானிக் கல்ட் லீடருக்கு தேவைப்படுவான், ஆனால் முக்காவாசி நான் தான் தேவைப்படுவேன் டிமானிக் கல்ட் லீடருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதைத்தான் ஹீரோ இப்போ சொல்லி காட்டுறான். ப்ரெசண்ட்டில் ஹீரோ சொன்னதை கேட்ட பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கார். அப்போது ஹீரோ யோசிக்கிறான், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே இருக்காது, நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம்னு. உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா என்ன ஆனாலும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன்னு சொல்கிறான் ஹீரோ. அதை கேட்ட பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் முடிஞ்சால் முயற்சி பண்ணிப்பார், இந்த சின்ன விஷயத்த கூட என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணல, அப்போ நீ தான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவியேன்னு சொல்கிறாரு. என்னோட அப்பா நான் கேட்டு ஒத்துக்கிட்டாருனான்னு கேட்குறான் ஹீரோ. அதுக்கு அதான் முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டேனே, உனக்கே எதிராக திரும்ப போது பாருன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோ யோசிக்கிறான், என்னோட அப்பா பிளட் ஹெவன் ஸ்வாடிமனோட ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்காததுனால நான் கேட்டாலும் ஏற்றுக்க மாட்டாருன்னு முழுசாக நம்புறாரு. என்னோட அப்பாவை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு. பெட்டு வச்சுப்போமான்னு கேட்குறான் ஹீரோ. அதுக்கு பெட்டா? ஆமாம் வச்சுக்கலாம், உன்னாலையும் பண்ண முடியலன்னா எதுவும் சொல்லாமல் நீ ஏன் பக்கம் வந்துடணும், என்கிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்பார்க்கவும் கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்னால் பண்ண முடிஞ்சுதுனான்னு கேட்குறான் ஹீரோ. நீ கேட்குறத நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது எனக்கு ஒரு எலிக்சார் வேணும், அது டிமானிக் எசன்ஸ் பில்லை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறான் ஹீரோ. இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு பிளட் ஹெவன் ஸ்வாடிமன். டிமானிக் எசன்ஸ் பில்லை விட பவர்ஃபுல்லான எலிக்சார் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். நம்ம 2 பேரும் எப்படினாலும் ஒரே கப்பலில் பயணம் பண்ண போகிறோம், அப்போது நான் ஸ்ட்ராங் ஆனால் உங்களுக்கும் நல்லது தானேன்னு கேட்குறான் ஹீரோ. இதை ஹீரோ அவர்கிட்ட கேட்குறதுக்கான காரணம், டிமானிக் எசன்ஸ் பில்லை விட ரொம்ப ரேரான பவர்ஃபுல்லான ஹெவன்லி டிவைன் பில்ன்ற ஒரு எலிக்சார் பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் கிட்ட இருக்குன்னு ஹீரோக்கு அவனோட கடந்த கால நினைவுகள் மூலமாக தெரியும். ஜாங் ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டராக ஆக்க முடியாதுன்னு மறுபடியும் சொல்கிறாரு பிளட் ஹெவன் ஸ்வாடிமன். அதுக்கு உங்களால் இது கூட முடியாதுன்னா நான் வேற எதுக்காக உங்கள் கூட சேரணும்னு கேட்குறான் ஹீரோ. ஒரு வழியாக நீ ஜாங் ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டர் ஆக்கிட்டேன்னா நான் நீ கேட்ட மாதிரி டிமானிக் எசன்ஸ் பில்லை விட பவர்ஃபுல்லான ஒரு எலிக்சார் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ அவனோட கத்தி எடுத்து அவர் முன்னாடி நீட்டிட்டு ப்ராமிஸான்னு கேட்குறான். பிளட் ஹெவன் ஸ்வாடிமனும் அவரோட கத்தி எடுத்து ஹீரோவோட கத்தியை தட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. எப்படியோ பிளட் ஹெவன் ஸ்வாடிமனை ஹீரோ அவனோட வலையில் விழ வச்சுட்டான். அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி கன்சியூம் பண்ண டிமானிக் எசன்ஸ் பில்க்கு மேலே ஹெவன்லி டிவைன் பில்லையும் கன்சியூம் பண்ணனா டிமானிக் சுப்ரீம் அளவுக்கு இன்னர் எனர்ஜி எனக்கு கிடச்சிரும். எனக்கு இந்த பெட்டில் எப்படி ஜெயிக்கணுன்ற வழி தெரியும்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் பேனலில் ஹீரோ அட்வைசர் சிமாவை பார்க்கறதுக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஜாங் ஹோவை டிமானிக் ஆர்மி கமாண்டரை ஆக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்கான். யோசித்து பார்த்துட்டு 10%க்கும் கம்மியான்னு சொல்கிறாரு. பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் ஜாங் ஹோவை ரெக்கமெண்ட் பண்ணதா கேள்விப்பட்டனேன்னு கேட்குறான் ஹீரோ. அந்த ரெக்கமெண்டேஷனை தான் கல்ட் லீடர் எப்போவோ ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உனக்கே தெரியும், கல்ட் லீடரோட மனசு மாறணும்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு குட் ரீசன் தேவைப்படும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இதை கேளுங்க, இன்னொரு டீமன் சுப்ரீம் ஜாங் ஹோவை ரெக்கமெண்ட் பண்ணான்னு கேட்குறான். இன்னொரு டீமன் சுப்ரீம் அவனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்குறாரு அட்வைசர் சிமா. அதுக்கு அதே தான்னு சொல்கிறான் ஹீரோ. ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி கத்தியோடு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த டீமன் சுப்ரீம் போல். இதோட சாப்டர் 30 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு மான்வா சீரீஸில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.